சார் சூப்பர் சார். அந்த மகாவை அவங்க குடும்ப ஆட்களை வச்சு காலி பண்றதுன்றது தனி தில்லுதா சார். எப்பவாச்சும் சில நேரம் நமக்குன்னு யாரும் இல்லாம தனியா இருக்கோமேன்னு நினைச்சிருக்கியா குணா? ஆனா இந்த வெண்ணிலா திவ்யா மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தா தனியாவே இருந்துடுறா அஸ்வினு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு அலாரம் அடிக்குதுடா. என்னங்க சார் திவ்யா மேடத்தை அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களே? என்ன சொல்ல போனா மகா விட்டு ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் பாவம் அப்பாவிங்க. வெண்ணிலாவை விட ஒரு படி மேலடா திவ்யா, பக்கா கிரிமினல். அதான் உங்களுக்கு ஏத்த ஜோடி சொல்லி ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க போல. சாரி சார், வழக்கம் போல ஏதோ பேச தெரியாம உளறிட்டேன் சார். சாரி. ஏதோ இந்த மகாவை தோக்கடிச்ச சந்தோஷத்தில் இருக்கிறனால உன்னை மன்னிச்சு விடுறேன். தேங்க்யூ சார். என்னடா இன்னும் இந்த திவ்யாவை காணோம்? ஆமா சார், டக்குன்னு வந்தானா அந்த பணத்தை கூட கொடுத்துட்டு கிளம்பலாம். பசி வேற வயிற்ற கிள்ளுது சார். பணத்தை கொடுத்துட்டு கிளம்பலாமா? எந்த பணத்தை யாருக்கிட்ட கொடுக்க போறீங்க? இதோ இந்த 10 லட்சம் சார். அந்த டிசைன் எடுத்து கொடுத்தா நம்ம பணம் தர சொல்லியிருந்தோமே. ஓ ஓஹோ, அப்ப இந்த பணத்தை திவ்யா கிட்ட கொடுக்க தான் நாம இங்க நின்றுகிட்டு இருக்கோம். ஆமா சார். இல்லையா சார்? ஏண்டா டேய், இந்த பணத்தையும் வாங்கிட்டு அவன் என்னை ஏமாத்திட்டு போறதுக்கா? அதுக்காடா அவ்வளோ பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கேன்? இங்க பணம் இருக்குன்னு மட்டும் திவ்யாவுக்கு தெரிஞ்சது. இல்ல சார், இல்ல சார், மறைச்சு வச்சுதான் சார். மறைச்சு வச்சு சார். தெரியாது சார் உங்களுக்கு, வாய்ப்பு இல்லை. டே டே டே, நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட பணம் கேட்டிருக்கேனடா? ஒரு எமர்ஜென்சி தானடா கேட்குறேன். டேய் இல்லடா, எனக்கு இன்னைக்கே வேணும்டா. நீயே முடியாதுன்னு சொல்லிட்டா நான் வேற யார்கிட்ட போய் கேட்கறது? சரி, அப்போ ஒன்று பண்ணு, நீயே வேற யார்ட்டையாச்சும் போய் கேட்டு அவங்கள்ட்ட இருந்து பணத்தை ரெடி பண்ணி கொடு. டேய் எதுவுமே முடியாதுன்னா என்னடா பண்ண சொல்ற? ஏன்டா என் ஃப்ரெண்ட்ஸாடா நீங்களா? என்ன இல்லை, வேடா போன வேடா. டேய் சொல்றது கேளு, போன வை, எதுவும் பேசாத. இதுக்கப்புறம் அஸ்வின்னு சொல்லிட்டு நீ வா, அப்புறம் இருக்கு உனக்கு. வேடா போன. என்னாச்சு அஸ்வின்? நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் திவ்யா. எல்லாருமே இயர் எண்டிங், ஆடிட்டிங், அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்களே தவிர யாருமே பணம் தர மாட்டேறாங்க. ஐயோ திவ்யா, இந்த உலகம்னா என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. டிசைனை கொடுத்து தானே பணம் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. இப்பயும் அஸ்வின் வெளியே கேட்டுட்டு இருக்கீங்க? திவ்யா, அந்த டிசைன் செலக்ட் ஆகல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ ஐயோ, என்ன அஸ்வின் சொல்றீங்க? அத நம்பி தானே நான் தைரியமா இருந்தேன். கஷ்டப்பட்டு அண்ணி லேப்டாப்ல இருந்து அந்த டிசைன் எடுத்து கொடுத்தனே. எனக்கு புரியுது திவ்யா, ஆனா கம்பெனில டிசைனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்க அன்னைக்கும் கிடைக்கல, எனக்கும் பணம் கிடைக்கல. கிடைச்சிருந்தா தான் நேரம் உங்க கையில இருந்திருக்குமே. அது யாரை கேட்டாலும் இன்னொரு 2 நாள் 3 நாள் கழிச்சு தரேங்கிறாங்க. 1 கோடி வேணாலும் தரேன், ஆனா இன்னைக்கு தர முடியாதுங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? போச்சு, எல்லாமே போச்சு. பணம் கொடுக்கலனா அந்த ஆளு எல்லா ஆடியோவும் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பிடுவான் அஸ்வின். திவ்யா திவ்யா, இந்த பாரு, நீ பதட்டப்படாத. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாம நிக்கிறேன் பாரு, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்றது அஸ்வின்? பணம் கிடைச்சிரும் நான் ரொம்ப நம்பிக்கையா வந்தேன். திவ்யா, நான் விடாம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பா பணம் கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. ஏய் நீ தைரியமா போ. ஏய் என்ன நம்பு, நிஜமா நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி தரேன். சரி அஸ்வின். ஐயோ பாவம் சார். என்ன ஆக்டிங் சார், பெர்ஃபார்மன்ஸ் சும்மா பின்னி பெடல் அடிக்கிறீங்க சார். சும்மா ட்ரெய்லர் தான் குணா. இவ பிரச்சனைன்னு வருவாளாம், நான் அவளுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஆனா கடைசியில நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பாளாம்.
இந்த பணத்தை என்கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள கதறிக்கிட்டு என்கிட்ட வந்து காதல சொல்லுவா பாரு. அப்ப பாப்ப மெயின் பிக்சர். மா 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 அழாதம்மா. என்னால அழதாண்டி முடியும். இப்படி சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்காளே. மா ஏய், நான் என் பக்கத்துல வராத. மா உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. எல்லாம் உன்னால தாண்டி. அம்மா எப்படி போனா என்ன, அக்கா எப்படி போனா என்ன, புடிச்ச புடியில நின்னு தாலியை கட்டிக்கிட்டியே. உன்னால வாழ முடிஞ்சுதா? இல்லல்ல. சரி, கழுத்துல கிடந்ததையாச்சும் காப்பாத்திக்க தெரிஞ்சுதா? அதுவும் இல்ல. மா தாலியை அறுத்துட்டு போவான்னு அகிலாவுக்கு எப்படிமா தெரியும்? அகிலாவை போய் திட்டிக்கிட்டு இருக்க? அவளை தாண்டி திட்டுவேன். வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு விஷயத்திலயாவது இவ பொறுப்பா இருந்திருந்தா நாம எல்லாம் நிம்மதியா இருந்திருக்கலாம். படிக்க வேண்டிய வயசுல காதல் கருமாதிரம். அந்த காதல்ல ஜெயிக்கிறதுக்கு நம்ம தகுதியை உயர்த்திக்கிட்டு போராடணுங்கிற அறிவாச்சு இருந்ததா? அதுவும் இல்ல. அந்த வீட்ல எல்லாரும் முன்னாடி அசிக்கப்பட்டு நின்னா அதுக்கப்புறமாவது திருந்துறாளா? இல்லையே. சொன்ன பேச்சு ஒரு வார்த்தை கூட கேட்கல. கதிர் கல்யாணம் நின்னு போய் இவளுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு மகா மாமனார் சொன்னப்ப மட்டும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாம தாலியை கட்டிக்கிட்டா. அதுக்கப்புறமும் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு மகா சத்தியம் வாங்கியோ அவ கூட பைக்ல போறது வரதோ போன்ல பேசுறதோ பூ வச்சுக்கிறதோ அது அலைஞ்சுக்கிட்டே இருந்தாளே. அன்னைக்கு நான் மட்டும் பார்த்து இழுக்கலனா நடு ரோட்ல கேவலப்படுத்திருப்பாங்க அந்த அம்மா. எல்லா தப்பையும் செஞ்சது இவ, ஆனா கேவலப்பட்டு நிக்கிறது நானும் மகாவும் தாண்டி. மா இப்ப எதுக்குமா நீ அழற? எதுக்கு இப்ப அகிலாவை திட்டிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா அகிலா, ஏய், இங்க பாரு. எதுக்கு அழுவுற? என்ன ஆச்சு? என்ன